வீடியோ போடலான்னு போன் எடுத்தோம்னா எங்க பார்த்தாலும் ஒரே விஷயம் தான், எப்ஸ்டைன் ஃபைல் எப்ஸ்டைன் ஃபைல் எப்ஸ்டைன் ஃபைல். அப்படி என்னதானா அந்த எப்ஸ்டைன் ஃபைல் அப்படின்னு தேடுறப்பதான் ஜெஃப்ரி எப்ஸ்டைன் சொல்லிட்டு வந்து பாத்தீங்கன்னா ஒரு அமெரிக்க பினான்சியர். ஜெஃப்ரி எப்ஸ்டைன் சொல்லக்கூடியவர் அவரோட நேம்லயே ஒரு தனித்தீவையே வந்து பாத்தீங்கன்னா நிர்வகிச்சுட்டு வந்திருக்காரு. அந்த தீவுல வந்து பாத்தீங்கன்னா பெண்களை வந்து அபியூஸ் பண்ணி, செக்ஷுவலா அபியூஸ் பண்ணி வந்துட்டு இருந்திருக்காரு. இது மட்டும் இல்லாம இதுல வந்து பாத்தீங்கன்னா பெரும்பாலான குழந்தைகளை தான் வந்து பாத்தீங்கன்னா அபியூஸ் பண்ணியிருக்காரு அப்படின்னு வந்து ஒரு கேஸ் ஃபைல் ஆகி அவர் வந்து அரெஸ்டும் பண்ணி, அதை கன்ஃபார்ம் பண்ணி அரெஸ்டும் பண்ணி ஜெயிலையும் போட்டு தூக்கி போட்டுருக்காங்க. அந்த நேரத்துல வந்து பாத்தீங்கன்னா அவர் வந்து மர்மமான முறையில இறந்து போறாரு அப்படின்னு ஒரு நியூஸ் வெளியே வந்திருக்கு. ஸோ இந்த நிலையில தான் வந்து பாத்தீங்கன்னா இது வரைக்கும் இருந்திருக்கு. அதோட தொடக்கமா தான் வந்து எப்ஸ்டைன் ஃபைல் அப்படின்னு சொல்லிட்டு இப்ப சமீபத்துல வந்து வெளியிட்டு இருக்காங்க. அப்படி வெளிவந்த அந்த எப்ஸ்டைன் ஃபைல் ஏன் இவ்வளவு பெரிய பேசும் பொருளா ஆயிருக்கு அப்படின்னா, பெரிய பெரிய அரசியல்வாதிகள்ல இருந்து பெரிய பெரிய தொழில் அதிபர்கள் வரைக்கும் பாத்தீங்கன்னா அதுல இன்வால்வ் ஆயிருக்காங்க. இது மட்டும் இல்லாம பெரிய பெரிய நடிகர்களுமே வந்து பாத்தீங்கன்னா இதுல இன்வால்வ் ஆயிருக்கிறதா வந்து வந்திருக்கு. பேருமே வந்து பாத்தீங்கன்னா மென்ஷன் பண்ணி ஓப்பனாவே போட்டுட்டாங்க. இந்த ஃபைல் வெளியானதும் இதுல சம்பந்தப்பட்ட, அதாவது அவங்க நேம் வந்துருக்கு இல்லையா, அவங்க எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா இது எங்களுக்கு சம்மந்தம் இல்லை அப்படின்ற மாதிரியும் போட்டிருக்காங்க. ஒரு சில பேர் வந்து பாத்தீங்கன்னா ஏன் வந்து ஜெஃப்ரி கூட நான் பழகணும் அப்படின்னு நினைக்கிற அளவுக்கு ஃபீல் பண்றேன் அப்படின்ற மாதிரி வீடியோஸ் எல்லாம் போட்டிருக்காங்க. இந்த அளவுக்கு தான் வந்து பாத்தீங்கன்னா அந்த வெளிவந்த எப்ஸ்டைன் ஃபைல்ல விஷயங்கள் இருக்கு. ஆனா இது சம்பந்தமா நம்ம ஊடகத்துல பாக்குறப்ப பாத்தீங்கன்னா இன்ஸ்டாகிராம்லயும் யூடியூப்லயும் பாத்தீங்கன்னா ஒரு மனித மாமிசத்தை சமைச்சு ஒரு பிளேட்ல வந்து சமைச்சு வச்சிருக்கிற மாதிரியான ஒரு போட்டோஸும் பிளஸ் வந்து பாத்தீங்கன்னா குழந்தைகளை கொடுமைப்படுத்துற மாதிரியான வீடியோஸ்லாம் வந்து பார்க்குறோம். அது எந்த அளவுக்கு உண்மைன்னு தெரியல, மேபி உண்மையாகவும் இருந்திருக்கலாம். இது வெளியான அந்த சமீபத்துல தான் வந்து பாத்தீங்கன்னா நம்ம இந்தியாவில் நார்த் சைட்ல பாத்தீங்கன்னா, நார்த் ஸ்டேட்லாம் பாத்தீங்கன்னா 800க்கும் மேற்பட்ட வந்து பெண்களும் குழந்தைகளும் காணாம போனதான் வந்து பாத்தீங்கன்னா கேஸ் ஃபைல் ஆயிருக்குன்னு சொல்றாங்க. இதெல்லாம் பாக்குறப்பே வந்து பாத்தீங்கன்னா ஒரு பயத்தை, அச்சத்தை தான் நம்ம வந்து பாத்தீங்கன்னா வருது நமக்கு. ஸோ இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்ட்டு மறக்காம கமெண்ட்ல சொல்லிட்டு போங்க.